ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் நம்ம தளபதி நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் அஜ்மல், ஸோ இது போல் பல ஆர்டிஸ்ட் வந்து கூட நடிச்சிருக்காங்க. ஜெயராம், மோகன், ஸோ வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸஸில் பார்த்திங்கன்னா ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, ஸோ ஒரு பெரிய வந்து ஆர்டிஸ்ட்டே இந்த படத்தில் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எந்த பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் பேஸ் பண்ண மூவி தான். இந்த படத்தோட ஒன்லைன் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்கெல்லாம் வந்து ஸ்பை ஏஜென்ட்டு. இவங்களுக்கு ஒரு மிஷன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோகன், நம்ம ஆக்டர் மோகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்திலோட மெயின் வில்லன். அவர் வந்து ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுறதுனால அவரை வந்து பிடிக்கணும், இல்லை வந்து அவர் அழிக்கணுங்கிறது தான் இவங்களுக்கு கொடுத்த மிஷன். ஸோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து மோகனோட ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுது. ஸோ மோகன் வந்து அந்த ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவர் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கிறதுனால அந்த ஃபேமிலியும் பாதிக்கப்படுத்தி இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறது எத்தனை வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அது யார் மூலியமாக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இது மீதி சப்ஜெக்ட்டு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா இதுதான் வந்து படத்தோட ஒரு பின்னணி கதை. ஸோ இதுக்குள்ளே இந்த படம் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது, ஸோ ஒருத்தர் என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம தளபதி விஜய்ங்க. ஸோ அதாவது இந்த ஏஜ்லேயும், அதாவது இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அவர் 50, இப்போவுமே வந்து அவர் உடம்பு அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக வந்து ஒரு டிஏஜிங்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேரக்டர் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம பாட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, ஒரு மாதிரி தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம ஃபேன்ஸ்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக்கு அப்புறம் வந்து உட்காந்து திரும்பி வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படத்தை பார்க்கும்போது வந்து ரொம்ப இதுவாக தெரியல, ரொம்ப நல்லாவே பொருந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த டிஏஜிங், அந்த சின்ன விஜயா வராருலே அந்த கேரக்டர், அதுமாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. அப்பா விஜயாவும் சரி, பையன் விஜயாவும் சரி, ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தில். அது மாதிரி வெங்கட் பிரபு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் ஒரு ஏஜென்ட்டு, ஒரு ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் போர் வச்சிடும். ஏன்னா நம்ம தளபதி விஜயோட படங்கிறது வந்து ஒரு தனி ஸ்டைல். அவரது வந்து எல்லாமே இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் வந்து கொண்டு வரணும். ஸோ அதே சமயத்தில் இந்த படத்தோட வந்து ஸ்டைல், மேக்கிங் ஆஃப் ஸ்டைலே வந்து வேறு. ஸோ இது ஒரு ஹாலிவுட் ஸ்டேஜ் ஒரு ரேஞ்சுக்கு தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது கிட்டத்தட்ட அதை மையப்படுத்தி தான் இந்த படமே வந்து இதை நோக்கி தான் போகுது. பட் இதோட கதைக்களம் வேறு. இதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் வந்து ஒரு பிளாட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் வந்து மிகப்பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதர் கேரக்டர்ஸ், பிரபுதேவா, அப்புறம் நம்ம பிரசாந்த், ஸோ ஸ்னேகா, லைலா, அவங்கவுங்க கொடுத்த ரோலில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ உள்ள ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்குறது ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஹிட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே பிரசாந்த் வந்து பயங்கர பெரிய ஹிட்டு, பெரிய ஹீரோ அவர் இருந்தாலும், இப்போ வந்து அந்த ஒரு இது பார்க்காம 2 பேரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது. கூட பிரபுதேவா மாஸ்டர், இப்போ அந்த பக்கம் அஜ்மல், ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் தமிழ் சினிமா பர்டிகுலராக. ஸோ இது வந்து இன்னும் பல கேரக்டர்ஸ், இது போல் பல ஹீரோஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நடித்தாங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி லெவலில் போயிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப போர் அடிக்காமல் வந்து இந்த அழகாக ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. அது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வெங்கட் பிரபு ஸ்டைல். அது வந்து அவர் மேக்கிங்கில் தான் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டுவார். அவர் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துனே நமக்கு வந்து திகட்டாமல் திரும்பி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார். அதையும் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம்.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவரோட வந்து மேபி பாடல்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸு அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு அப்போ வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. பட் படமாக பார்க்கும்போது அது நம்ம ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியல. நல்லா இருக்கு, பாடல்கள் வந்து நல்லாவே இருக்குது. முக்கியமாக பிஜிஎம்ஸும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜாவும் இந்த படத்துக்கு ஒரு அனதர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கதையாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ரொம்ப இது இங்கே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகாக வந்து ஒரு தின் லேயர் தான், ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அண்டு ஒன் மோர் பெரிய ப்ளஸ் என்னென்னா, கண்டிப்பாக அந்த ஏஐ ரெடி பண்ண டீமுக்கு அந்த விஎஃப்எக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கணும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த டிஏஜிங் விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கொஞ்சம் அக்செப்டன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. அதாவது ரொம்ப வந்து இவங்க வந்து ஏதோ வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு விஜயோட ஆக்டிங்கும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அந்த டிஏஜிங் மேட்ரு வந்து ரொம்ப அருமையாகவே ஒத்து போயிருக்கு. அதனாலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாம். விஎஃப்எக்ஸ் டீமுக்கு, டிஏஜிங்கு, அந்த ஏஐ டெக்னாலஜி அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஸோ அவங்களாம் ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஸோ படமாக பார்க்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து பிரச்சனை இல்லையா, எதுவும் மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் மைனஸும் இருக்கதா செய்யுது. எந்த படமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் எவ்வளோ ப்ளஸ் இருக்குது எவ்வளோ மைனஸ் இருக்குது அதை வச்சு தான் ஒரு படத்தோட வந்து ரேட்டிங் வந்து முடிவு பண்ண முடியும். இதில் மைனஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய மைனஸ் வந்து வில்லனுங்க. ஏன்னா வில்லன் வந்து நம்ம மோகன் வந்து அவரும் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம பழைய காலத்தில் இருந்து மோகனை வந்து ஒரு சாஃப்ட் ஃபேஸாகவே நம்ம பார்த்துட்டு வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லனாக நம்ம பார்க்க முடியல. அது மாதிரி அந்த கேரக்டருக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ரிவெஞ்சு ஒரு மேட்டர் தான் இதுக்குள்ளே இருக்கே தவிர, ஸோ இதில் வேறு என்ன சொல்ல வர போகிறாங்க, ஸோ அந்த கேரக்டருக்கு வேறு தான் லேயர் இருக்கா என்னன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இது வந்து அதனால் அதுவே வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதாவது ஹீரோ கேரக்டர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ வில்லன் கேரக்டரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸுங்க. அது ஸ்கிரிப்ட் வைஸ்லாகவும் சரி, வந்து ஒரு வில்லனிக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து இதுவாக இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து ஸோ இந்த ஹீரோ விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு, எப்படி இதை சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போகும். பட் வந்து வில்லனே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்போது இது வந்து நமக்கு எப்படின்னு தெரியும், நம்ம வந்து விஜய் தான் இதில் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சு போனதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல பரபரப்புலாம் வந்து கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம். அதுமாதிரி விஜய் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்கிறது அது எல்லாமே சூப்பராக இருக்குனாலும் சில இடங்களில் நமக்கு வந்து பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாரோ, அதாவது சில விஷயங்களை அவர் வந்து தன்னை வித்தியாசமாக காட்டிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இது என்னோடய பர்சனல் வந்து ரிவ்யூ. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்குது அவரோட கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப டூ மெனி கேரக்டர்ஸ், அதாவது நிறைய பேர் கேமியோ வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு இந்த கேரக்டர் இருக்கப்பா, ஓகேவா, அடுத்த கேரக்டர் இதுவும் வருதான், ஓகே இவரும் இருக்காரா, ஓகே அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பு தட்டிடுது. இன்னும் யாரெல்லாம்ப்பா இன்னும் பாக்கி வச்சுருக்கீங்களா, கடைசி ஃபேம் வரைக்கும் யாராவது காமிச்சிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம போகிறோம். அதனால் டூ மச் கேரக்டர்ஸ் உள்ளே போட்டாலும் நமக்கு வந்து அது டிவைட் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. ஸோ அதுவும் ஒரு சின்ன ஒரு மைனஸ். ஸோ இது வந்து ஷார்ட்டாக இவங்க ஒரு 2-3 பேர் மட்டுமே வச்சு நீ வந்து படத்தை நகர்த்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே போட்டு அதில் வந்து நிறையா கொஞ்சம் டிவைட் ஆகுது, கொஞ்சம் தொய்வாகுது. அதெல்லாம் ஒரு பெரிய வந்து மைனஸ். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மைனஸ், அடுத்த மைனஸ் என்னென்னா படத்தோட டியூரேஷனுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் படம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் இருப்பு கூடவே இல்லை. எப்படா கிளைமேக்ஸ் முடியும், எப்படா எந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸோட ஒரு மைண்ட் தாட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வெயிட்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது இந்த படத்தில். பட் நார்மலான ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய குறையாலாம் தெரியாது. ஆனால் விஜய் பிடிச்சவங்க, விஜய் ரசிகர்களுக்கு சரி, பொதுவாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருமே போய் சேர்ந்து பார்க்கலாம். ஒரு வந்து வல்காரிட்டியோ அந்த மாதிரி டபுள் மீனிங்கோ தேவையில்லாத சீன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வெங்கட் பிரபுக்கு கொடுக்கலாம். அஸ் அ ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கணுங்கிறது தான் வந்து அவரோட இன்டென்ஷனும் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு ரொம்ப நல்லாவே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. பட் ரொம்ப டூ மச் எதிர்பார்த்து போகிறவங்க கொஞ்சம் சில விஷயங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு படமாக நம்ம தளபதி படம் அப்படிங்கிறத வந்து 100% டவுட்டே இல்லை. நீங்கள் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அது அப்பா புள்ள கேரக்டரை வந்து அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப அற்புதமாகவே சூப்பராகவே இருந்தது. ஸோ இதெல்லாங்க படத்து வந்து ப்ளஸ். ஸோ இது என்னோடய ரேட்டிங் படத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு 100க்கு ஒரு 60-65 கொடுப்பேங்க.
என்னோட பர்சனல் ரேட்டிங் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். படம் வந்து போராக இருக்கா, ஐயோ பார்க்கவே முடியல, வல்கராக இருக்குன்னெலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸோட தாராளமாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்க இது. ஸோ இது போல் இன்னொரு திரைமச்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.